श्रीमान् वेंकटनाथार्य कवितार्किः केसरी वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्तां सदा हृदि रामानुजदयापात्रं ज्ञानवैराग्यभूषणं श्रीमद्वेंकटनाथार्यं वन्दे वेदान्तदेशिकं लक्ष्मीनाथसमारम्भां नादयामुनमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्परां यो नित्यमच्युतपदाम्बुजयुग्मरुक्मव्यामोदहस्ततितृणानि तृणाय मेने अस्मद्गुरोर्भगवतोऽस्य दयैकसिन्धोः रामानुजस्य चरणौ शरणं प्रपद्ये मातापिता युवतयस्तनया विभूतिः सर्वं नियमेन यदन्मयानाम् आद्यस्तनकुलपतेर्बहुलाभिरामं श्रीमद्ददङ्घ्रियुगलं प्रणमामि मूर्धना बुधं सरस्समगदाह्वयपट्टनाद श्रीभक्तिसारकुलशेखर योगिवाहान् भक्ताङ्गिरेणुपरकाल यतीन्द्रमित्रान् श्रीमत्पराङ्कुशमुनिं प्रणतोऽस्मि नित्यम् पितामहस्यापि पितामहाय प्राचेदसादेशबलप्रदाय श्रीभाष्यकारोत्तमदेशिकाय श्रीशैलपूर्णाय नमोऽस्तु ते कूजं तं राम रामेति मधुरं मधुराक्षरम् आरुह्य कविताचाकां वन्दे वाल्मीकिकोकिलं वाल्मीकिर्मुनिसिंहस्य कवितावनचारिणाः शृण्वन् रामकथानादं कोणयादिपराङ्गतिं यब्बभन् सततं रामचरितामृतसागरम् अतृप्तत्तं मुनिं वन्दे प्राचेदसमकल्मषम् कोष्पदीकृतवारासिं असकीकृतराक्षसं रामायण महामाला रत्नं वन्दे अनिलात्मजम् अञ्जनानन्दनं वीरं जानकी सोहनाचनं कपीसमक्षहन्तारं वन्दे लङ्काभयङ्करं मनोजवं मारुततुल्यवेगं जितेन्द्रियं बुद्धिमतां वरिष्ठं वातात्मजं वानरयूथमुख्यं श्रीरामदूतं शिरसा नमामि उल्लङ्घ्य सिन्धोः सलिलं यशोकवह्निं जनकात्मजायाः आदाय तेनैव तथागलङ्कां नमामिदं प्राञ्जलिराञ्जनेयम् आञ्जनेयमतिपाटलाननं काञ्चनाद्रिकमणीयविग्रहं पारिजातधर्मूलवासिनं भावयामि पवमाननन्दनं यत्र यत्र रघुनाथकीर्तनं तत्र तत्र कृतमस्तकाञ्जलिं बाष्पवारि परिपूर्णलोचनं मारुतिं नमत राक्षसान्तहं वेदवेद्ये परे पुंसि जाते दशरथात्मजे वेदप्राचेदसादासि साक्षात् रामायणात्मनः तदुपगतसमाससन्धियोगं सममधुरोपनदार्थवाक्यपन्तं रघुवरचरितं मुनिप्रणीतं दशशिरसच्छवतं निशामयत्वं श्रीराघवं दशरथात्मजमभ्रमेयं सीतापतिं रघुकुलान्वयरत्नदीपम् आजानुबाहुमरविन्ददलायदाक्षं रामं निशाचरविनाशकरं नमामि वैदेहीसहितं सुरद्रुमतले हैमे महामण्डपे मध्ये पुष्पकमाचने मणिमये वीराचने संस्थितम् अग्रे वाचयति प्रपञ्चनसुते तत्त्वं मुनिभ्यः परं व्याख्यातं रामं भजे श्यामलम्। नमस्ते। சீதா பிராட்டியிடம் ராமன் தன்னிடம் சொன்ன செய்திகளை சொல்லி தான் ராமதூதன் என்பதற்கு அடையாளமாக ராமனுடைய கணையாழியை ஹனுமனிடம் கொடுத்து அதை சீதா பிராட்டியிடம் சமர்ப்பிக்கச் சொல்லி ராமன் ஆக்ஞித்தபடி ஹனுமான் சீதா பிராட்டியை சந்தித்து அவள் பிராணகத்தி பண்ணிக்கொள்வதிலிருந்து அவளை தடுத்து ராமகதையை பூர்வமாக சொல்லி அவளுடைய நம்பிக்கையை பெற்று ஒரு தூதன் எவ்வாறு நடந்து கொள்ள வேண்டும் என்பதற்கு இலக்கணமாக சமயோஜிதமாக செயல்பட்டு ஸ்ரீ ராம தாரக மந்திரத்தை ஜபித்து கொண்டே சீதா பிராட்டியை நமஸ்கரித்து அங்குலியத்தை கொடுத்து பின் அவளுடைய நம்பிக்கையை பெற்ற பிறகு சீதா பிராட்டி ராமனிடம் சமர்ப்பிக்க சொல்லி கொடுத்த அந்த சூடாமணியையும் அவள் சொன்ன பிரத்யேக நிகழ்வுகளையும் கிரகித்து கொண்டு நிற்கின்ற பொழுது ஹனுமனுக்கு தான் இந்த இலங்காப்பட்டினத்திற்கு
துராத்மா ராவணன் வாழ்கின்ற இந்த பட்டணத்திற்கு வந்ததற்கு அடையாளமாக ஏதாவது செய்துவிட்டு போக வேண்டும் என்ற ஒரு எண்ணத்தினால் மேற்கொண்டு என்ன செய்வது என்று யோசித்தான் என்று நேற்றைய தினம் உபன்யாசத்தை முடித்திருந்தோம். தொடர்ந்து ஹனுமான் என்ன பண்ணினான் என்பதை இன்று அனுபவிப்போம். நல்ல தூதன் என்பவன் தான் வந்த காரியத்தோடு இயைந்த மற்ற காரியங்களையும் சேர்த்து செய்ய வேண்டும். எதிரியின் பலம் என்ன என்பதை அவன் அறியாமலேயே கிரகித்து கொண்டு அதை தன்னுடைய தலைவனிடம் கொண்டு சேர்க்க வேண்டும். கார்யே கார்யாணி நிர்திஷ்டோ யோ பகூன்யபி சாதயேத் பூர்வ காரிய விரோதேன சகாரியம் கர்த்துமர்ஹதி. ஒரு காரியத்தை செய்கின்ற பொழுது அந்த காரியத்தினுடைய லட்சியத்திற்கு விரோதம் இல்லாமல் மற்ற பல காரியங்களையும் செய்து முடிப்பவன்தான் ஒரு நல்ல தூதன், திறமிக்கவன். இதற்கு அடையாளமாக திகழ்ந்தவர்தான் ஹனுமான். நஹ்யேக சதாஹோ ஹோது ஸ்வல்பயா ஸ்பீக கர்மணாஹ யோக்யர்த்தம் ஹுதாவேத சமமர்தோர்த சாதனே. சிறு காரியமாக இருந்தாலும் அதை முடிப்பதற்கு ஒரே வழியை மட்டும் பயன்படுத்தி நம்பிக்கொண்டிருக்காமல் வேறு பல உபாயங்களையும் சேர்த்தே செய்து கொண்டு அல்லது செய்வதற்கு ஏற்றவாறு தன்னை தயார்படுத்திக் கொள்பவன்தான் நல்ல தூதன். இதுதான் இப்போ தற்காலத்திலே நவீன யுகத்திலே பிளான் ஏ, பிளான் பி, பிளான் சி என்று, பிளான் ஏ ஃபெயில் ஆனால் பிளான் பி நிர்வகிக்கப்படும், பிளான் பி ஃபெயில் ஆனால் பிளான் சி என்று, இதெல்லாம் எங்கேருந்து வந்ததுன்னா ஹனுமான் காட்டி கொடுத்த வழியிலிருந்து தான் இப்பொழுது மாடர்ன் மேனேஜ்மெண்ட் அந்த தேரையெல்லாம் வருதுன்றதை நம்ம புரிஞ்சுக்கணும். எதுவுமே நம்மகிட்ட இல்லாத எந்த ஒரு விஷயமோ, நம்ம இதிகாச புராணங்கள் சொல்லாத எந்த ஒரு தத்துவமோ அல்லது விஞ்ஞான செய்தியோ இப்பொழுது நவீன உலகத்திலே இல்லை என்று ஆணித்தரமாக அடித்து சொல்லலாம். இதெல்லாம் சின்ன சின்ன விஷயங்களை நாம் கோர்த்து பார்க்க வேண்டும். எப்படி கோர்த்து பார்க்கின்றோம் என்பதிலே தான் அந்த விஷயத்தை நாம் எப்படி கிரகித்து கொண்டிருக்கின்றோம் என்பது நமக்கு தெரிய வரும். இப்படி அடுத்து என்ன செய்ய வேண்டும், அடுத்து என்ன செய்ய வேண்டும் என்று தனக்குத்தானே வேறு பல உபாயங்களையும் நியமித்துக் கொள்கின்றான் ஹனுமான். ஈனம் உரு பற்றலரை ஏற்றி எயில் மோதூர் மீன நிலையத்தின் உகவீசி விழிமானை மாணவன் மலர்கடலில் வைத்து இளன் என்றால் ஆன பொழுது எப்பரிசின் நான் அடியணையவேன். இங்க இப்போ சொல்றா, புது புது வார்த்தைகளை கண்டுபிடித்தார்கள் என்று சொல்றா இல்லையா. இங்க கம்பன் கடலுக்கு ஒரு புது வார்த்தையை பிரயோகப்படுத்தியிருக்கார். மீன நிலையம்ன்றார் கடலை. மீன நிலையம் என்பது கடல் என்பது கம்பன் கண்டுபிடித்த புதிய வார்த்தை. இந்த வார்த்தை நீங்கள் அகராதியில் தேடிங்கன்னா கடலுக்கு ஈக்குவலண்ட்டாக அது மாதிரி இருக்காது. ஆனால் கம்பன் சொல்லுகின்றான் இந்த பாசுரத்திலே, மீன நிலையத்தின் உகவீசி விழிமானை மாணவன் மலர்கடலில் வைத்துவிடும் இளன் என்றால் ஆன பொழுது எப்பரிசின் நான் அடியவனாவேன். என் ராமன் சொன்ன காரியங்களை முடித்து அதற்கு பரிசாக மற்ற காரியங்களையும் தகுந்த காரியங்களையும் அடியேன் செய்யாவிட்டால் எனக்கு என்ன தகுதி வந்துவிடும் என்று நினைத்து கொள்கின்றான். ஆகவே இங்கு இந்த புதிய சொல்லாட்சியை நாம் அனுபவிக்க வேண்டும். அதே போன்று புறநகர் வாயில் என்பது ஒரு இலக்கண போலி என்று தமிழ் இலக்கணத்திலே சொல்லுவார்கள். அதையும் ஏன்னா தமிழ் தெரிஞ்ச நல்ல வித்வானெல்லாம் இங்கே இருக்கா, அதனால் அதையும் இங்கே சொல்லிக்கிறேன். தப்பாக இருந்தால் என்னை திருத்தி பணி கொள்ள வேண்டுகின்றேன். இதம் வித்வம் வடமிவா நலாஹா அஸ்மின் பக்னே ததக்கோபம் கரிஷ்யதி தசானனாகா. தான் ராவணனை சந்திக்க வேண்டுமென்றால் இப்பொழுது ஒரு வானரம் எடுத்த உடனே போய் ஒரு மகாராஜாவை சந்திக்க முடியுமா? அப்போ ஒரு யுக்தி பண்றான். ராவணனை நாம் சந்திக்க வேண்டுமென்றால் அதற்கு தகுந்த செயல்களை நாம் செய்ய வேண்டும். என்ன பண்ணா, நாம் இந்த இலங்கை பிரதேசத்திலே ஏதாவது அழிவை உண்டாக்குவோம். அப்படி அழிவை உண்டாக்கினால் அவனுடைய காவலர்கள் என்னை பிடிக்க வருவார்கள். அவர்களையும் துவம்சம் பண்ணுவோம். அவர்களை துவம்சம் பண்ணினால் பிறகு கோபத்தில் என்னை கட்டி இழுத்து போய் அவன் முன் நிறுத்துவார்கள். அப்பொழுது நாம் பேச வேண்டியதை பேசலாம் என்று தனக்குத்தானே ஒரு வியூகம் வகுத்து கொள்கின்றான் ஹனுமான்.
இப்பொழிலனை கடிது இருக்குவன் இருத்தால் அப்பெரிய பூசல் செவி சார்த்தலும் அறக்கர் வெப்புருசினத்தர் எதிர்மேல் வருவர் வந்தால் துப்புற முறுக்கி உயிர் உண்பல் இது சூதால். இப்படி நான் இந்த நந்தவனத்தை அழித்தேன் என்றால் அப்பொழுது அதனால் ஒரு சண்டை உருவாகும். அந்த சண்டையிலே என்னை எதிர்த்து அரக்கர்கள் வருவார்கள். அவர்களை நான் மாய்த்து விடுவேன். அப்பொழுது ராவணன் சினந்து என்னை அவர்களிடம் இழுத்து வரச் சொல்லுவான் என்று அந்த அசோகவனத்தில் சீதை இருந்த இடம் தவிர மற்ற இடங்களை எல்லாம் துவம்சம் பண்ணிவிடுகின்றான் அனுமான் ஒரு மிகப்பெரிய உருவத்தை எடுத்துக்கொண்டு. தாழிரும் பொழில்கள் எல்லாம் துடைத்து ஒரு தமியன் நின்றான். 7 நாடும் அளந்தவன் எனலும் ஆனான். ஆழியின் நடுவன் நின்ற அறுவரைக்கு அரசும் ஒத்தான். ஊழியின் இறுதி காலத்து ருத்திரமூர்த்தி ஒத்தான். இங்க விஷ்ணுவையும் சொல்றார், சிவனையும் சொல்றார். எப்படி பாருங்கோ, இந்த பொழில்கள் அந்த சோலைகளை எல்லாத்தையும் துவம்சம் பண்ணிடுறார் அசோகவனத்தில் இருக்கிறதெல்லாம். அதோடு 7 நாடும் வளர்ந்தவன் யாரு? திரிவிக்ரமன். அதை நினைச்சு சொல்றார். அவன் எப்படி மூவடியால் இவ்வுலகேழும் அளந்தான் அல்லவா, அதை நினைத்து இங்கு சொல்லுகின்றார் கம்பர். அவனை போன்ற ஒரு உக்கிரத்தோடு மிகப்பெரிய ஒரு பிரம்மாண்டமான உருவத்தோடு நிற்கின்றான். ஊழியின் இறுதி காலத்து உருத்திரமூர்த்தி போல் நின்றான். ஊழி முடிகின்ற பொழுது ருத்ரமூர்த்தி எப்படி இருப்பாரோ அது போன்ற ஒரு கோபாவேசத்தோடு இருந்தானாம் ஹனுமான். ஆழியின் நடுவன் நின்ற அறுவரைக்கு அரசும் ஒத்தான். வருகின்ற வழியிலே மைனாகமலை கடல் நடுவிலே எழுந்து நின்றது அல்லவா, அது போன்ற ஒரு பெரிய மலை போன்று எழுந்து நின்றான் என்று வர்ணிக்கின்றார் கம்பர். ததஸ்து ஹனுமான் வீரோ பபக்ஞ பிரமதாவனம் மத்த விஜயதாம் மா குஷ்டம் நனாத்ருமலதாயுதம். இப்படி இந்த சோலைகளை எல்லாம் அழித்து துவம்சம் பண்ணிவிட்டு அங்கிருந்த மாளிகையெல்லாம் உடைத்து எரிந்துவிட்டு அடுத்து என்ன நடக்கிறது என்று பார்ப்போம் என்று சிந்தித்துக் கொண்டு ராமநாமம் சொல்லிக்கொண்டே அங்கிருந்த தோரண வாயிலின் அருகில் சென்று நிற்கின்றான் ஹனுமான். ஹனுமனின் செயல்களை பார்த்து அரண்டு போனார்கள் ராட்சசிகள். சீதா பிராட்டியிடம் சற்று முன் இந்த வானரம் உன்னிடம் வந்து பேசியதே, இவன் யார்? உனக்கும் இந்த வானரத்துக்கும் என்ன தொடர்பு? அவன் என்ன சொல்லிவிட்டு போனான் என்று கேட்கின்றாள். சீதா பிராட்டி ராமதூதனை காட்டிவிடுவாளா? வானரமா? அது ஏதோ வானரம் மரத்தில் இருப்பது, வந்தது, நின்றது, பார்த்தது, போனது. நானோ மனித இனத்தைச் சேர்ந்தவன், அதுவோ வானரம். வானர பாஷை எனக்கு எப்படி புரியும்? வானரத்திற்கும் எனக்கும் என்ன சந்தேகம்? அது என்னிடம் எதுவும் பேசவும் இல்லை, நான் எதுவும் அதனிடம் சொல்லவும் இல்லை என்று சொன்னாலாம் சீதா பிராட்டி. கோயம் கஸ்ய குதோ வாயம் கிம் நிமித்தமிஹ கதாஹ கதம் த்வயா சகானே சம்பாத கிருதயுத்யுதாக. இன்னன நிகழும் வேலை அரக்கியர் எழுந்து பொங்கி பொன்மலை என்ன நின்ற புனிதனை புகன்று நோக்கி அன்னை ஈது என்னை மேனி யார் கொல் என்று அச்சம் உற்றார். நன்னுதல் தன்னை நோக்கி அறுதியோ நங்கை என்றார். இந்த அரக்கைகள் எல்லாம் அவகிட்ட போய் இப்போ வந்துட்டு போனானே, அவன் யார்? உனக்கும் அவனுக்கும் என்ன தொடர்பு? என்ன சொன்னான்? நீ என்ன சொன்னாய் என்று பலவாறாக கேட்கின்றார்கள். அப்பொழுது தன் நாயகன் அனுப்பின தூதனை காட்டிக் கொடுக்க மாட்டேன் என்ற ஒரு வைராகியத்தோடு பொய் சொன்னால் சீதா பிராட்டி. எனக்கும் அவனுக்கும் சம்பந்தம் இல்லை என்று பொய் சொன்னாள். இப்படி ஒரு மகா தபஸ்வினி பொய் சொல்லலாமா? இது தர்மத்திற்கு விரோதம் அல்லவா? இது தர்மமா அதர்மமா? நீங்க சொல்லுங்க, தர்மமா அதர்மமா? நன்மை பயக்கும். அப்போ எல்லாரும் இதை ஒரு காரணமா வச்சுருவா. நான் 4 பேருக்கு நல்லதுன்னா எதுவும் பண்ணலான்ட்டு அப்படிதான் சொல்லிட்டு இருக்கா. 4 பேருக்கு நல்லதுன்னா எதுவும் பண்ணலான்ட்டு. காரண காரியங்களை ஆராய்ந்து தகுந்த காலத்திலே இது சொன்னால்தான் நல்லது நடக்கும் என்ற ஒரு கட்டாயம் இருந்தாலொழிய பொய் சொல்லக்கூடாது என்பதுதான் பொய்மையும் வாய்மையிடத்து புரை தீர்ந்த நன்மை பயக்கும் என்று திருவள்ளுவர் சொன்னார். எங்கேருந்து அவருக்கு சோர்ஸ் கிடைச்சதுன்னா ராமாயணத்தில் தான் கிடைச்சது. இதை சொல்லுகின்ற பொழுது ராமனும் பொய் சொன்னான், சீதா பிராட்டியும் பொய் சொன்னான். ராமன் எப்போ பொய் சொன்னார்? கைகேயினுடைய வரத்தால் ராமன் காடகைக்கு போகின்றான்.
சுமந்திரர் ராமனை ஒரு ரதத்தில் ஏற்றி கங்கை கரைக்கு அழைத்துச் சென்று கங்கையில் படகேற்று கங்கை கரைக்கு அந்தண்ட வனத்துக்கு போக வேண்டும் என்று நியமித்ததின் பேரில் சுமந்திரர் ரதத்திலே ராமனை ஏற்றிக்கொண்டு வருகின்றார். கைகேயின் வரத்தினால் முதலில் மூச்சையுற்ற தசரதன் பிறகு தெளிந்து ராமன் எங்கே என்று கேட்க, பித்ருவாக்கிய பரிபாலனம் பண்ணுவதற்காக ராமன் காடேகி போகின்றான் என்று எல்லாரும் சொல்ல, உடனே மாட மாளிகையினுடைய அந்த பால்கனிக்கு என்ன சொல்லுவோம், உப்பரிகை, தேங்க்யூ, அந்த உப்பரிகைக்கு வந்து நின்று கொண்டு, ராமா போகாதே, ராமா போகாதே, சுமந்திரா தேரை திருப்பி வா என்று சொல்லுகின்றான். சுமந்திரர் காதில் இது கேட்கின்றது. சற்று தயங்கினாராம். அப்பொழுது ராமன் சொல்வான், பித்ருவாக்கிய பரிபாலனம்தான் முக்கியம். இப்பொழுது நீ தசரதன் சொல்வதை கேட்டு திரும்பி வந்தால் இக்ஷ்வாகு குலத்தில் சொன்ன சொல்லை காப்பாற்றவில்லை தசரதன் என்ற அவப்பெயர் என் தந்தைக்கு வந்துவிடும். இக்ஷ்வாகு குலத்திற்கு ஒரு அவப்பெயர் வருவதற்கு நான் காரணமாக கூடாது. என்னை அரசன் தண்டித்து விடுவானே, பரவாயில்லை, ஒரு நல்ல காரியத்திற்கு ஒரு பொய் சொல்லலாம். இந்த காற்று வேகத்திலே நீ சொன்னது என் காதில் விழவில்லை என்று சொல்லிவிடு என்றாராம் ராமர். இது ராமாயணத்தில் நேரடியாக கிடையாது. ஆனால் பாசுரங்களுடைய அர்த்தங்களை எப்படி அலசி ஆராய்ந்து பார்க்கின்ற பொழுது, ஒன்றுடன் ஒன்று பொருத்தி பார்க்கின்ற பொழுது இந்த அர்த்தம் வருவதற்கு வாய்ப்பு இருக்கின்றது. ஆகவே ராமனும் ஒரு இடத்திலே பொய் சொன்னான். அதற்கு இரண்டு விதமாக அர்த்தம் பண்ணிக்கொள்ளலாம். நேர்ந்திலன் தடுக்க வல்லல் ஒன்று நான் உரைத்தல் உறுதி பார்ப்பான். தர்மத்திற்கு உறுதி பார்த்து என் தந்தை சொல்லுவதை நீ கேட்காதே, என்னை அழைத்துச் செல் என்று ஒரு அர்த்தம். ராமன் தசரதனே அப்படி நினைத்துக் கொள்வதாக மற்றொரு அர்த்தம். நான் என்ன கதறினாலும் ராமன் வரமாட்டான், அவன் தர்மத்திற்கு உறுதி பார்ப்பான், தர்மத்தை நிலைநாட்ட வேண்டும் என்ற சீரிய கொள்கையை உடைய என் ராமன் திரும்பி வரமாட்டான் என்று தசரதன் தனக்குத்தானே சொல்லிக் கொண்டதாகவும் ஒரு அர்த்தம் எடுக்கலாம். ஆகவே ராமனும் ஒரு பொய் சொன்னதை, இந்த வார்த்தையை சுமந்திரரிடம் ராமன் சொன்னதை நோக்கி சீதை ஆச்சரியமாக ராமனை பார்த்தாளாம். இது எப்படி பிரபு, நீங்களா போய் சொல்லுகின்றீர்கள் என்று நினைத்த பொழுது ராமன் இந்த காரிய காரணத்தை விளக்கின பொழுது சந்தோஷமடைந்து, என் பிரபு செய்கின்ற ஒவ்வொரு காரியமும் ஒரு நன்மையை முன்னிட்டு இருப்பதனால் பொய்மையும் வாய்மையிடத்தே புரை தீர்ந்த நன்மை பயக்குமெனேன் என்றபடி அதை தன் மனதிலே குறிப்பு வைத்து கொண்டால் இந்த சந்தர்ப்பத்திலே அதை நினைத்து பார்க்கின்றாள். அன்று என் பிரபு தர்மத்தை காப்பதற்காக சுமந்திரனை காது கேட்காதது போல் நீ ரதத்தை ஓட்டு என்று சொன்னானே, அதுபோன்று இந்த அரக்கியர்கள் என்னை மிரட்டி இந்த தூதன் யார் என்று கேட்பதை நான் காட்டிக் கொடுப்பேனா? அவனுக்கும் எனக்கும் சம்பந்தம் இல்லை என்று சொல்லிவிடுகிறேன் என்று. அது வானரம், நான் மனுஷி, எனக்கும் அதுக்கும் என்ன சம்பந்தம், அது என்ன பாஷை பேசிற்று என்று எனக்கு தெரியாது, அது யாரோ நான் யாரோ என்று சொல்லிவிட்டாள் என்று சொல்லுவார்கள். கோயம் கஸ்ய குதோ வாயம் கிம் நிமித்தமிகா கதாஹா கதம் துவயம் சகானேன சம்வாத கிருதயுத்யுதாக. என்ன பேசுகிறான் என்று கேட்டவர்களுக்கு, யூயமே வாபி ஜானீதே யோயம் யத்வா கரிஷ்யதி அகிரே வஹ்யஹே பாதானு விஜானாதீன சம்சயாக. தீயவர் தீய செய்தல் தீயவர் தெரிய நல்லார் தூயவர் துணிதல் உண்டோ நம்முடைய சூழலெல்லாம். இது சீதையுடைய பதில். தீயவர் தீய செய்தல் தீயவர் தெரிய நல்லால். ஒரு தப்பு பண்றவங்களுக்கு தான் தப்பு மற்றவன் பண்ணும்பொழுது உடனே கண்ணுக்கு தெரியும். தீயவனுக்கு தான் தீயவெல்லாம் தெரியும். எனக்கு எப்படி தெரியும்? நான் சதா சர்வகாலமும் என் ராமபிரபுவை நினைத்து கொண்டிருக்கின்றேன். தூயவர் துணிதல் உண்டோ நம்முடைய சூழலெல்லாம். ஆகவே உங்களுக்கு தான் எல்லா மாயாஜாலமும் தெரியும். திடீரென்று என்னை அன்று கவர்ந்து வந்தானே, பொய் வேஷம் போட்டு கபட சந்நியாசியாக மாயமானை ஏவி விட்டு என்னை கவர்ந்து வந்த அந்த வஞ்சகனுடைய பிரஜைகள் நீங்கள். அவனைப் போல் நீங்கள் மாயாவி போன்று பல வேடங்களை எடுக்கக்கூடியவர்கள். அந்த வானரமும் ஒரு மாயாவியாக இருக்கலாம், யாருக்கு தெரியும்? தீயவர் எண்ணமெல்லாம் தீயவர்களுக்குத்தான் தெரியும், நல்லவர்களாகிய எங்களுக்கு தெரியாது என்று சொன்னதாக கம்பன் இதை அனுபவிக்கின்றான். சீதா பிராட்டியினுடைய இந்த பதிலை கேட்டு அவள் மனதறிந்து பொய் சொன்னாலும்
இந்த பொய் ஒரு தர்மத்தை நிலைநாட்டுவதற்காக ராமதூதனை காட்டிக் கொடுக்க வேண்டாம் என்ற எண்ணத்தினால் அவளை காப்பாற்றினான் என்பதனால்தான் அந்த பொய் நன்மையாக முடிகின்றது என்று நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும். அடுத்து இந்த நிகழ்வை எண்ணி ராமதூதனாய் இங்க வந்தவர்களே அவர் என்ன பண்றார், எல்லா காரியமும் முடிச்சு பின்னால சொல்ல போறாங்க, இங்க அது கோடு மட்டும் போட்டு காமிக்கிறார். இவர் பண்ண காரியங்களுக்கெல்லாம் ஒரு தண்டனையாக அவனை கொன்றுவிடு என்று ராவணன் ஒரு கட்டத்தில் சொல்லும் பொழுது விபீஷணன் மரித்து ராஜ தர்மத்தை தெரியாமல் பேசாதே, தூதனை கொல்லுவது என்பது ராஜ தர்மம் கிடையாது, தூதனுக்கு அவனுக்கு தண்டனை கொடுப்பது ராஜ நீதி, ஆகவே இவனுக்கு உரிய தண்டனை கொடுக்கலாம், ஆனால் உயிரை மாய்க்கக்கூடாது என்று குறுக்கிட்டு சொல்ல, குரங்குகளுக்கு எப்பொழுதும் அதன் வாளில்தான் ரொம்பவும் ஆசை என்று ஏற்கனவே பார்த்தோம். சுசும்பபுச்சம்ட்டு சீதா பிராட்டி தான்ட்டு மண்டோதரியை பார்த்து நினச்சின உடனே வால் எடுத்து முத்தம் கொட்டுதுன்னு கீழே பார்த்தோம் இல்லையா. ஆகையினால் அந்த வாளுக்கு தீ வைத்து விடுங்கள் என்று தீர்மானம் பண்ணி அதனால் லங்காதகனம் நடந்ததுன்ட்டு பின்னால் பார்க்க போகிறோம். அப்போ இந்த தூயவன்தான் உயிரை காப்பாற்றி ராமதாரக மந்திரத்தை சொன்னவன். ஆகையினால் அக்னி தேவனே இந்த தூயவனின் வாளில் நெருப்பு சுடக்கூடாது என்று சீதா பிராட்டி பிரார்த்திக்கிறாள். அதன்படி நெருப்பு சுடவில்லை என்பதை பின்னால் நாம் நினைத்து பார்க்க சொல்லப் போகின்றோம். அதை இங்கு கோடிட்டு காட்டுகின்றேன். இப்படிப்பட்ட ஒரு மகா பிரபுவான ஆஞ்சநேயனுக்கு எந்தவித கெடுதியும் ஏற்படக்கூடாது என்ற மகா காருண்யத்தினால்தான் சீதா பிராட்டி ஒரு பொய்யை சொன்னாள் என்று இந்த பொய்மை வாய்மையானதற்கு ஒரு காரணம் நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். அரக்கையர்கள் எல்லாரும் பார்க்கிறார்கள், ஒரு வானரம் வந்து சோலையிலெல்லாம் அழித்தது, மாடமாளிகைகளை உடைத்து எரிந்துவிட்டது, கொக்கரித்து கொண்டு நிற்கின்றதே, போய் இந்த வானரத்தை உடனே பிடித்து கட்டுங்கள், இல்லையென்றால் லங்கா நகரத்தையே அழித்துவிடும் என்று சொல்ல மிகவும் கோபம் கொண்ட ராவணன் ஒரு 80,000 கிங்கரர்களை அனுப்பி இந்த வானரத்தை பிடித்து வாருங்கள் என்று அனுப்புகின்றான். தஸ்யோ ரூப பஸ்யோக்கியம் ரத்துமர்ஹசி சீதா சம்பாஷிதம் தாயேன தத்வனம் செபினாச்சிதம் அரிபடு சீற்றத்தான் தன் அருகு சென்று அடியில் வீழ்ந்தார். கரிபடு திசையின் நீண்ட காவலாய் காவலற்றோம் கிரிபடு குபத்தோன் கிரிபடு கூவத்தொன் தின்தோல் குரங்கு எடை கிழித்து வீச எரிபடு துகளின் நெய்தின் ஏற்றது கடிகா என்றார். ஒரு குரங்கு வந்து மிகவும் பலசாலியாக இந்த கடிகா என்ற இந்த நந்தவனத்தை அழித்து கொண்டிருக்கின்றது, மாட மாளிகைகளை எல்லாம் உடைத்து எரிகின்றது. இதை நீங்கள் உடனே கட்டுப்படுத்தாவிட்டால் எங்கள் காவல் எல்லாம் ஒழிந்து போய்விடும் என்று அரக்கியர்கள் முறையிடுகின்றார்கள். அதை கேட்ட ராவணன் 80,000 கிங்கரர்கள் வீரர்களை அனுப்பி வைக்கின்றான். அவர்கள் கையிலே பெரிய உலக்கை, வாள், சூலம் போன்ற பலவிதமான ஆயுதங்களை ஏந்திக் கொண்டு ஹனுமனை வந்து தாக்குகின்றார்கள். ஹனுமன் அவர்களை எல்லாம் சிறு துரும்பு ஒரு செடியை பிடுங்கி எறிவது போன்று அத்தனை கிங்கரர்களையும் மாய்த்து விடுகின்றான். அனைத்து கிங்கரர்களும் இறந்து போய்விட்டார்கள் என்று எல்லோரும் பயப்படுகின்றார்கள். வந்த கிங்கரர்கள் 80,000 பேரையும் மாய்த்துவிட்டு அந்த தோரண வாசலின் மேல் ஒரு மலைவேல் நின்று கொண்டு கர்ஜிக்கின்றான் ஹனுமான். என்ன கர்ஜிக்கின்றான்? ஜெயகோஷம் எழுப்புகின்றான். என் சுக்ரீவராஜனுக்கு ஜெயம் உண்டாகட்டும், என் ஸ்ரீராம பிரபுவுக்கு ஜெயம் உண்டாகட்டும் என்று ஜெயகோஷம் எழுப்புகின்றான். ராமாயணத்திலே முதலாக சொல்லப்பட்ட ஜெயகோஷம் இந்த இடத்தில் ஹனுமனால் சொல்லப்பட்டுதான். ஜயத்ததிபலோ ராமோ லக்ஷ்மணஸ்ய மகாபலாக ராஜா ஜெயதி சுக்ரீவோ ராகவேணாபி பாலிதாக தாசோகம் கோசலேந்திரஸ்ய ராமஸ்யாக்லிஷ்டகர்மணாः ஹனுமான் மாத்ரு சைன்யானாம் நிகந்தா மாருதாத்மஜாः. இந்த ஜெயகோஷம் ராமனுக்கு ஜெயம், லக்ஷ்மணனுக்கு ஜெயம், என் ராஜா சுக்ரீவனுக்கு ஜெயம் உண்டாகட்டும், என் கோசல தேசத்திற்கே ஜெயம் உண்டாகட்டும், ராமகாரியம் வந்தது ஜெயமாக முடியட்டும் என்று ஜெயகோஷம் எழுப்புகின்றான்.
42வது சர்க்கத்தினுடைய 33வது ஸ்லோகத்தினுடைய பூர்வபாகம், அதாவது முதல் வரியையும் 34வது ஸ்லோகத்தினுடைய பூர்வபாகத்தையும் சேர்த்து வாசித்தால் இந்த ஸ்லோகம் கிடைக்கும். சீதா பிராட்டியை சந்தித்து ராமதூதனாக தன்னை உறுதிப்படுத்தி அவளுக்கு காட்டி அவளுடைய நம்பிக்கையை பெற்றுக்கொண்டு ஸ்ரீராமனின் கணையாழியை சீதா பிராட்டியிடம் கொடுத்து ராமனுக்கு செய்தியை வாங்கிக் கொண்டு சீதா பிராட்டி கொடுத்த சூடாமணியையும் தான் பெற்றுக்கொண்டு ஒரு வெற்றி வீரனாக நல்ல தூதனாக நின்ற ஹனுமான் இங்கு ஒரு ஜெயகோஷம் எழுப்புகின்றான். ராமனுக்கு வெற்றி உண்டாகட்டும், லக்ஷ்மணனுக்கு வெற்றி உண்டாகட்டும், என் ராஜா சுக்ரீவனுக்கு வெற்றி உண்டாகட்டும் என்று. ஆகவே இந்த ஸ்லோகம் ராமாயணத்திலே சுந்தரகாண்டத்திலே முதலில் எழுப்பப்பட்ட ஜெயகோஷம். பின்னால் பெரிய ஜெயகோஷங்கள்லாம் வரப்போகின்றது. அதற்கு முன் இந்த ஜெயகோஷம்தான் முதல் ஜெயகோஷம். ஆகவே இந்த ஜெயகோஷத்தை சனி பகவானுக்கு பிரீத்தியாக இருக்கின்ற ஒரு ரத்தினக்கல்லாக நாம் அனுபவிக்க வேண்டும். சனியைப் போல் கொடுப்பாரும் இல்லை, சனியைப் போல் கெடுப்பாரும் இல்லை என்பது ஜோதிட சாஸ்திரம். ஆகவே ஹனுமானினுடைய இந்த ஜெயப்பிரகடனத்தினால் சனி பகவான் கொடுக்கப் போகின்ற அழிவு ராவணனுக்கு வந்துவிட்டது என்பதற்கு இது ஒரு முன் உதாரணம் என்றபடி சுந்தரகாண்டம் என்ற ரத்ன சாகரத்திலே தோன்றுகின்ற நவரத்ன மாலையில் ஒளி வீசுகின்ற சனி பகவானுக்கு உகந்த இந்திரநீல மாணிக்க கல் என்று இந்த கல்லை இந்த ஸ்லோகத்தை பெரியவர்கள் உதாகரிப்பார்கள். இப்போ 9 நவரத்னங்களும் சொல்லி முடிச்சாச்சு. சனியோட ஞாயிறுல ஆரம்பித்தோம். ஞாயிறுக்கு என்ன? மாணிக்கம், சூரியனுக்கு உகந்த மாணிக்கம். திங்கள் சந்திரனுக்கு உகந்த கடல் முத்து. செவ்வாய்க்கு உகந்த பவிழம். புதனுக்கு உகந்த பச்சை மரகதக்கல். வியாழன் குரு பகவானுக்கு உகந்த புஷ்பராகக்கல், மஞ்சள் கலர்ல இருக்கு அந்த புஷ்பராகக்கல். வெள்ளி சுக்கிரனுக்கு உகந்த வைரக்கல். அடுத்தது சனி பகவானுக்கு உகந்த இந்திரநீலக்கல். இப்படி 7 ஸ்லோகங்களை சுந்தரகாண்டத்திலிருந்து பொறுக்கி எடுத்து சுந்தரகாண்டத்தில் ஒளிரும் நவமணிகள் என்று நாம் அனுபவிக்கலாம். இந்த நவரத்ன மாலையை ஒவ்வொரும் மனசிலே தாங்கிக் கொண்டோம் இருந்தால் ராம பாராயணம் பண்ணதற்கு சமமான பலனை அடைந்து விடலாம். ஆகவேதான் இந்த ஸ்லோகங்களை எல்லாம் தொகுத்து அதனுடைய அர்த்த விசேஷங்களை சொல்லி எந்த காலகட்டத்திலே எதனால் சொல்லப்பட்டது, எதனால் அது ஒரு ரத்னத்திற்கு ஈடாக சொல்லப்படுகின்றது என்ற காரண காரிய விசேஷங்களையும் சொல்லி ஒரு சிறு கையேடாக உங்களுக்கு கொடுக்கின்றேன். ஆனால் அதற்கு ஒரு விலை உண்டு. என்ன விலை? ராமநாமம் எழுதி கொடுக்க வேண்டும். காசு கொடுக்க வேண்டாம், பணம் கொடுக்க வேண்டாம். ராம 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 என்று ராமநாமம் எழுதி கொடுங்க. ஒரு நோட்டு புத்தகம் மாதிரிய ராமநாமம் எழுதி கொடுத்தால் ஒரு புத்தகம் இலவசமாக கிடைக்கும். வாங்கி கொண்டு ராமநாமத்தை சொல்லி, ராமநாமமே ஜென்மரட்சக மந்திரம், இந்த பிறவி உய்வடைவதற்கு ராமநாமத்தை விட்டால் வேறு வழி கிடையாது என்று ராமநாமத்தை ஜபிப்போம் என்று பிரார்த்திக்கின்றேன். கிங்கரப்படைகளை அழித்துவிட்ட செய்தி ராவணனுக்கு கிடைக்க மிகவும் அதிர்ந்து போகின்றான். ஒரு வானரம் 80,000 கிங்கரர்களை அழித்து விட்டதா என்று சொல்லி தன் மந்திரி பிரகஸ்தனுடைய குமாரன் ஜாம்புமாலி என்பவனை அனுப்பி, அவன் மிகவும் பலசாலி, வில்லாற்றல் மிக்கவன், அவனை அனுப்பி நீ போய் அந்த வானரத்தை அடக்கி இழுத்து வா என்று அனுப்புகின்றான். இந்த கிங்கரர்கள் கொண்டு வந்த உலக்கையிலே நல்ல உலக்கையாக ஒன்று பார்த்து எடுத்து வைத்து கொண்டிருந்தாராம் அனுமார். அவர் அந்த தோரண வாசலிருந்து இவன் போட்ட அம்பையெல்லாம் சர்வசாதாரணமாக தட்டி விட்டு அவன் கொண்டு வந்த அதாவது கிங்கரர்கள் கொண்டு வந்த அதே உலக்கியால் ஜம்புமாலியை அடித்து வதம் பண்ணிவிட்டார். ஜம்புமாலியும் இறந்து விட்டான் என்ற செய்தி ராவணனுக்கு கிடைக்க துடித்து போகின்றான். இது என்ன ஒரு பெரிய பேரழிவாக இருக்கின்றதே, துர்சகனமாக தோன்றுகின்றதே என்று நினைத்து அடுத்து 7 மந்திரிகுமாரர்களை அனுப்புகின்றான். விருபாக்ஷன், யூபாக்ஷன், துர்தரன், பிரகாசன், பாசகர்ணன். 5 சேனாதிபதிகள், 5 பஞ்ச சேனாதிபதிகள் என்று சொல்லுவார்கள். இந்த 5 சேனாதிபதிகளையும் அனுப்பி நீங்களாவது போய் அந்த வானரத்தை அடக்கி பிடித்து வாருங்கள் என்று ஆணையிடுகின்றான். இவர்கள் அனைவரையுமே
ஹனுமான் சர்வசாதாரணமாக வதம் பண்ணிவிட்டார். மந்திரி குமாரர்கள் 5 இறந்து விட்டார்கள், அனுமானால் கொல்லப்பட்டார்கள் என்ற செய்தி அறிந்தவுடனே மிகவும் கொதித்து போன ராவணன் அடுத்து அக்ஷகுமாரனை அனுப்புகின்றான். இந்த 5 மந்திரி அதாவது படிப்படியாக அனுப்புகிறான். முதல்ல சாதாரண வீரர்கள், அவர்களை விட பலசாலியாக இருந்த ஜம்புமாலி, அந்த ஜம்புமாலியை விட பலசாலியாக இருந்த 5 மந்திரி குமாரர்கள், அந்த 5 பேரையும் விட பலசாலியாக இருந்த அக்ஷகுமாரனை அனுப்புகின்றார்கள். மலை போல் ஒரு பொயவலி மாருதி சினம் வந்து ஏறிட எத்திரமும் தேர் தொலையாது அவன் விடுசரமாரிகள் பல துண்டப்படும் வகை விண்டி தன் வலி சேர்க்கரம் அதில் எழுவால் முழுவதையும் மண்டித் துகள்பட மடிவித்தான். புலி போல் அடுதினத்தின் இருதன் கண்டு அழல் பங்கி ஒரு சிலை விளைவித்தான். அக்ஷகுமாரனையும் சர்வசாதாரணமாக அவனுடைய பலம் அனைத்தையும் தவிடுபொடியாக்கும்படி செய்து அவனை அழித்து விடுகின்றார் ஹனுமார். அக்ஷகுமாரனும் மாய்ந்து விட்டான், வானரத்தால் கொல்லப்பட்டான் என்று அறிந்த ராவணனுடைய அடிவயிற்றிலே எப்பொழுதுதான் சற்று பயம் தொற்றிக்கொள்ளுகின்றது. இது என்ன ஒரு வானரம் இத்தனை அழிவுகளை செய்கின்றது என்றால் இது சாதாரணமான வாரணமாக இருக்காது. ததஸ்து ராட்சோதி பதிர்மகாத்மா ஹனுமாதாட்சே நகதே குமாரே மனசமாதாய தேகல்பம் சமாதிதே ஸ்ரஜிதம் சரோஷதே त्वमश्रित्विच्छ स्थिरवितां वरिष्ठस्वरसुरानपि लोकमाता सुरेषु சேந்திரேஷு च திருஷ்டகர்மா. மைந்தனை மடித்தது குரங்கு என்று ஓதவும் வந்தது போலவும் நம் வாழ்வு என சிந்தையின் அழன்று எரி விழித்து சென்று நீர் இந்திரன் பகைஞனை கொணருவீர் என்றான் இந்திரஜித்தை நோக்கி. உடனே தன் மைந்தனை கூப்பிடுகின்றான். இந்திரஜித் எல்லாரையும் விட பலசாலி, இந்திரனையே ஜெயித்து வந்தவன். ஆகையினால் இந்திரஜித்தை அழைத்து இந்திரஜித்திடம் உபதேசம் பண்ணுகின்றான். இது சாதாரண வானரம் என்று நினைத்து நீ போய்விடாதே. நமது படைகள் அனைத்தையும் அழித்து விட்டது. நமது பலவான்களாகிய மந்திரிகுமாரர்களையும் அக்ஷகுமாரனையும் அழித்து விட்டது. ஆகவே இதடம் சர்வ ஜாக்கிரதையாக நீ அணுக வேண்டும். எதை செய்தால் இந்த வானரத்தை அழிக்க முடியும் அல்லது அதை அடக்க முடியும் என்று தெரிந்து அதன்படி நீ இந்த வானரத்தை அடக்கி இங்கு இழுத்து வா என்று சொல்லுகின்றான். இதம் ஹி திருஷ்ட்வா மதிமன் மகத்பலம் கபோ பிரபவம் ச பராக்கிரமம் ச தோமாத்மனச்சாபி சமீக்ஷசாரம் குருஷ்வவேகம் ஸ்வபானுரூபம் மதின் மகத்பவம். ஒன்று நீ உறுதி ஓராய் உற்றிருந்து உளையகிற்றி வன்திரல் குரங்கினாற்றில் மரபுலி உணர்த்து மன்னோ சென்று நீர் பொருதீர் என்று திறத்திரம் செலுத்திதேய கொன்றனே நீயே அன்றோ அரகிருதம் குழுவையெல்லாம் திக்கயவலியும் மேல்நாள் திரிபுரம் தீயச்சற்ற முக்கணன் கைகளையோடும் உலகுரு மூன்றும் வென்றாய் அக்கனை கொன்று நின்ற குரங்கனை ஆற்றல் காட்டி புக்குனு வென்றும் என்றால் புலம்பன்றி புலமைத்து ஆமோ. முக்கணன் கைகளையோடும் உலகு மூன்றும் வென்றாய் என்று தன்னுடைய மைந்தன் இந்திரஜித்திடம் நீ எல்லா உலகையும் வென்றது பெரிதல்ல, இந்த குரங்கை வெல்லுவதுதான் உனக்கு ஒரு சவாலாக இருக்கும். ஆகவே தகுந்த உபாயத்தோடு இந்த குரங்கை எதிர்கொண்டு அதை வென்று அதை என் சபைக்கு இழுத்து வா என்று ஆணையிடுகின்றான் ராவணன். இந்திரஜித் வருகின்றான். இந்திரஜித்தை பார்த்த மாத்திரத்திலேயே ஏற்கனவே முதல்ல 2வது நாள் அனுபவித்தோம். ராவணனுடைய நகரத்தில் ஒவ்வொரு மாளிகையாக அனுமான் சீதா பிராட்டி எங்கு சிறை வைக்கப்பட்டிருக்கின்றாள் என்று தேடிச் சென்ற பொழுது இருவரை பற்றி மிகவும் விசேஷமாக சொல்லுவான். ஒன்று விபீஷணன், இவன் தர்மாத்மா, கள்ளிக்காட்டில் முளைத்த அகில் என்று கம்பன் சொல்லுவான் என்று நாம் எடுத்து காட்டினோம். அதே போன்று இந்திரஜித்தை பார்த்த உடனே இவன் மகாவீரன், இவனை ஜெயிப்பது என்பது அவ்வளவு எளிதாக இருக்காது, இவனை வெல்ல வேண்டுமானால் நான் பல நாட்கள் போரிட வேண்டி இருக்குமோ என்று நினைத்து கொண்டான். அப்படிப்பட்ட இந்திரஜித் இப்பொழுது தன் எதிரே தன்னை வெல்வதற்காக வந்த பொழுது இவன் பெரிய வீரன் என்ற
ஏற்கனவே நாம் மனதளவிலே புரிந்து கொண்டோம். இப்பொழுது இவனை நேரில் பொருத வந்த பொழுது, போர்க்களத்தில் வந்து நிற்கின்ற பொழுது இவனுடைய ஆற்றல் முழுதும் என்னால் உணரப்படுகின்றது. இவனை வெல்வது அரிது என்று நினைத்து கொண்டே ஹனுமனுக்கும் இந்திரஜித்துக்கும் ஒரு கடுமையான போர் நடக்கின்றது. இந்திரஜித் வீசுகின்ற அத்தனை பானங்களையும் ஹனுமன் தடுத்து நிறுத்துகின்றார். அதற்கு சமமான பானங்களை இந்திரஜித் மீது ஏவி அவனை திக்குமுக்காடச் செய்கின்றார். ஒரு கட்டத்திலே ஆயுதங்களால் இவனை கட்டுப்படுத்த முடியாது என்ற நிலைமைக்கு இந்திரஜித் வந்து விடுகின்றான். அப்பொழுது இந்த வானரத்தை நாம் ஜெயிக்க வேண்டுமென்றால் பிரம்மாஸ்திரத்தை இவன் மீது ஏவுவதுதான் ஒரே வழி என்று பிரம்மாஸ்திரத்தை இந்திரஜித் மீது ஏவி விடுகின்றான். ததோ மதிம் ராட்சச ராஜசூனு சகார தஸ்மின் ஹரிவீரமுக்கே அவத்யதாம் தஸ்ய சுபே சமீக்ஷ்யா கதம் நிகச்சேத் இதி நிக்ரஹார்த்தம் அவத்யயோ விதிஞாத்வா தமஸ்த்ரோணாஸ்திரத்வலித் நிஜக்ரஹாக மகாபாகுர் மருதாத்மஜம் இந்திரஜித். அஸ்திரங்களால் இவனை வெல்லுவது கடிதம், இது என்னாலும் முடியாது. மூவுலகையும் வென்ற எனக்கே இவன் சரியான போட்டியாளனாக இருக்கின்றான். ஆகவே இவனிடம் என்னுடைய அஸ்திர ஜாலங்களால் ஒன்றும் செய்ய முடியாது என்பதை உணர்ந்து கொண்ட இந்திரஜித்து அவன் மீது பிரம்மாஸ்திரத்தை பிரயோகிக்கின்றான். லோகபிதாவாகிய பிரம்மதேவனின் பிரபாவம் கருதி அந்த பிரம்மாஸ்திரத்திற்கு கட்டுப்பட்டது போல் ஹனுமான் மயங்கி விழுகின்றார். ஏற்கனவே சொல்லியிருக்கின்றேன், சிறு குழந்தையாக இருக்கின்ற பொழுதே சூரியனை விழுங்க ஹனுமான் சென்றபோது வாயு பகவான் காற்றையே நிறுத்திவிட எல்லோரும் அவனிடம் வந்து தஞ்சமடைய எல்லா தேவர்களும் அவரவர்கள் சக்திகளை அந்த குழந்தைக்கு கொடுத்தார்கள் என்று அனுபவித்தோம் அல்லவா? அப்பொழுது பிரம்மாஸ்திரம் உன்னை ஒன்றும் பண்ணாது என்ற வரத்தை பிரம்மன் ஹனுமனுக்கு கொடுத்திருந்தான். இருந்தாலும் வானரமாக பிறந்து விட்டது அல்லவா அந்த குழந்தை. ஆகவே ரிஷிகளிடம் பலவாறாக குறும்பு செய்து கொண்டு, சிறு குழந்தைதானே, பலவாறாக குறும்பு செய்ததனால் அந்த ரிஷியினுடைய சாபத்தினால் உன் பலம் உனக்கு தெரியாமல் போகட்டும், யாராவது உன் பலத்தை உனக்கு உணர்த்தினாலன்றி உன் பலம் உனக்கு உபயோகப்படாது என்று சாபம் கொடுத்தார் என்று ஏற்கனவே அனுபவித்தோம் அல்லவா? அதை நினைத்து பாருங்கள். ஆகவே இந்த பிரம்மாஸ்திரம் என்னை ஒன்றும் கட்டுப்படுத்தாது என்று ஹனுமானுக்கு தெரிந்தாலும் அந்த பிரம்மாஸ்திரத்தை மானசீகமாக நமஸ்காரம் பண்ணிவிட்டு அந்த பிரம்மாஸ்திரத்திற்கு கட்டுப்பட்டது போல் மயங்கி விழுந்தாராம். நமேஸ்ய பந்தஸ்ய சக்கரஸ்தி குரோ பிரபாவாத் இத்யேவ மத்வா விகிதோஸ் பிரபந்தோ மயாத்மயேன ரணுவர்த்திதவ்யாஹ சவீர்யமஸ்திரஸ்ய கபிர்விசார்யா பிதாமகானுக்ரஹமாத்மனஸ்ச விமோக்ஷ சக்திம் பரிசிந்தயித்வா பிதாமகாஜ்ஞாம் அனுவர்த்ததே ஸ்ம. தின்னன் யாக்கையை திசைமுகன் படை சென்று திருக அண்ணல் மாருதி அன்று தன் பிறன் சென்ற அறத்தின் கண்ணின் நீரடும் கனக தோரணத்தொடும் கடைநாள் தன்னனன் மாமதி கோலொடும் சாய்ந்தனன் சாய்ந்தான். மானசீகமா நமஸ்காரம் பண்றார் அந்த பிரம்மாஸ்திரத்திற்கு. அதனுடைய பெருமையை நினைத்து, பிரம்மாஸ்திரத்தினுடைய வலிமையை நினைத்து, அது லோகநாதனாகிய பிரம்மாவனுடைய அஸ்திரம் என்பதால் அதற்கு உரிய மரியாதை கொடுக்க வேண்டும் என்று நினைத்து கண்ணீரோடு அதற்கு ஒரு நமஸ்காரத்தை பண்ணி மயங்கி விழுந்தான் ஹனுமான். சபத்தஸ்தேன வல்கேன விமுக்தோஸ்திரோண வீர்யவான் அஸ்திர பிரபந்தம் சான்யம் ஹிதபந்தமனுவர்த்ததோ. ஹனுமான் பிரம்மாஸ்திரத்தால் மயங்கி விழுந்ததை பார்த்த மற்ற ராட்சசர்கள் எல்லாம் ஆஹா, ஹனுமானை வீழ்த்தியாகிவிட்டது என்று குதிக்கிறார்கள், கும்மாளமிடுகின்றார்கள். இந்திரஜித் வாழ்க, இந்திரஜித்துக்கு வெற்றி என்று எல்லோரும் வெற்றி கோஷம் போட்டுக்கொண்டு ஹனுமான் வீழ்த்தப்பட்டான் என்று கர்ஜிக்கின்றார்கள். ஆகினால் இது பிரம்மாஸ்திரம் மகா மந்திரஸ்வரூபம். மந்திரத்தால் தான் பிரம்மாஸ்திர உபயோகிக்க முடியும். அந்த மந்திரஸ்வரூபமான அந்த அஸ்திரத்தினால் ஹனுமன் கட்டுண்டது போல் கிடைக்கின்றான். ஆனால் அது கிங்கரர்களுக்கு என்ன தெரியும்? ராட்சசர்களுக்கு கையில் கிடைக்கின்ற நாறு, சணல், கயிறு, பழைய துணிட்டு எல்லாத்தையும் சேர்த்து சுற்றி
ஏன்னா பிரம்மாஸ்திரத்துக்கு மேல ஒரு கட்டு போட முடியுமா? இவ நினைச்சுக்கிற அல்பமா கயிறால கட்டின உடனே பிரம்மாஸ்திரம் தனக்கு உரிய மரியாதையை அவர்கள் கொடுக்கவில்லையே என்று உடனே அகன்று போய்விட்டது. இது ஹனுமாருக்கும் தெரியும். இருந்தாலும் பிரம்மாஸ்திரம் தன்னை கட்டுப்படுத்தாது என்பதும் தெரியும். தான் கட்டுப்பட்டது போல் நடித்தாலும் இந்த அரக்கர்கள் செய்த செயலால் பிரம்மாஸ்திரத்திற்கு உரிய மரியாதையை கொடுக்காமல் சணலியும் கயிறியும் கொண்டு கட்டியதால் அந்த பிரம்மாஸ்திரம் விலகி போய்விட்டதாம். அஸ்திரேன ஹனுமான் முக்தோன் ஆத்மானாம் அவபுத்தியதா கிருஷ்ணஸ்ய மானஸ்து ரக்ஷோபி சதைச்ச பந்தைர் நிபீடிதாக சாய்ந்த மாருதி சதுமுகன் படையனும் தன்மையாய்ந்து மற்ற இதன் ஆணையை அவமதித்து அகரல் ஏய்ந்தது அன்று என என்னெனன் கண்முகிழ்த்து இருந்தான் ஓய்ந்தது ஆம் இவன் பலி என அரக்கன் வந்துற்றான். ஏய்ந்தது அன்று என எண்ணினான். அதாவது சாய்ந்த மாருதி, கீழே விழுந்து மயக்கமாக இருந்த மாருதி சதுமுகன் படையனும் தன்மையாய்ந்து, சதுமுகன் படையினா பிரம்மாஸ்திரம், பிரம்மனுடைய அஸ்திரம், அந்த அஸ்திரத்தினுடைய தன்மையை நினைத்து மற்ற இதன் ஆணையை அவமதித்து அகரல் ஏய்ந்தது அன்று. பிரம்மாஸ்திரத்திற்கு இப்போ நான் கட்டுப்படவில்லை, எனக்கு இது கட்டுப்படுத்தாது என்று நான் அவமதித்து எழுந்திருப்பது நன்று கிடையாது. ஆகையினால் நான் மயங்கியே கிடைக்கின்றேன், பிரம்மாஸ்திரம் என்னை விட்டு விலகி போனாலும் என்று நடிக்கின்றான் ஹனுமான். ஆனால் மற்ற கிங்கரர்கள் என்ன நினைக்கின்றார்கள்? ஓய்ந்ததாம் இவன் பலி, இவனுடைய வலிமை ஓய்ந்து போய்விட்டது என்று கொக்கரிக்கின்றார்கள் மற்ற ராட்சசர்கள் எல்லாம். பிரம்மாஸ்திரத்திற்கு கட்டுப்பட்டு கிடந்த ஹனுமானை இந்திரஜித் இழுத்து கொண்டு வந்து ராஜ்யசபையிலே, ராவணனுடைய சபையிலே ராவணன் முன் நிறுத்துகின்றான். வலையிற்று அரக்கனை உற்று மந்திரத்து அளவு முதியரும் அறியானை விளம்பினால் மிதலை நாடிய இலகினான் என்பையின் ஈதலேயுமால் வலையிற்று அரக்கன் உற்று. வலையிற்று அரக்கன் உற்று, வளைந்த பற்களை உடைய கோரமாகிய அரக்கனாகிய ராவணனை அடைந்து மந்திரத்து அளவு கூறு முதியரும் அறிய, ஆலோசனை சபைக்கு உரியவராக அளந்து குறிப்பிட்ட முதியோர்களும் அறியும்படி, அதாவது மந்திர ஆலோசனை நடக்கின்றது, அங்கு சபையில் பல முதியவர்கள் இருக்கின்றார்கள், அவர்களும் அறிகின்றபடி ஆணையால் விளைவினை விளம்பினால் ராமபிரானுடைய கட்டளைப்படி மேல் நிகழக்கூடிய செய்களை நான் எடுத்து கூறினால் இலகினன், ராவணன் ஒருவேளை மனது இலகினால் ஈதலியும் மிதலை நாட்டவளான சீதையை ராமனிடம் கொடுத்துவிடக் கூடும் என்று எண்ணினான். அதாவது ஏன் கட்டுப்பட்டிருந்தான் என்பதற்கு கம்பர் இங்கு விளக்கம் சொல்லுகின்றார். பிரம்மாஸ்திரம் இவனை கட்டுப்படுத்தாது என்பது முதல் செய்தி. இரண்டாவது செய்தி, பிரம்மாஸ்திரம் விலகி போய்விட்டது என்பதும் ஹனுமானுக்கு தெரியும். இருந்தாலும் கட்டுப்பட்டிருந்த காரணம் என்னவென்றால், தான் ராவணனுடைய சபைக்கு இழுத்துச் செல்லப்பட்டால் ராவணன் சபையில் ராவணன் அறியும்படி, ராவணன் சபையில் உள்ள சபையோர்கள் அறிகின்றபடி நான் ராமனுடைய பெருமையை எடுத்துச் சொல்லி, ஆகையினால் ஜனகபுத்திரியை ராவணன் திரும்பவும் ராமனிடம் திருப்பிக் கொடுக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பும் இருக்கின்றது. ஆகையினால் நான் இதற்கு கட்டுப்பட்டு ராவணனிடம் சென்று அவனுக்கு நல்ல உபதேசங்கள் செய்வேன் என்று நினைக்கின்றார் ஹனுமார். திருசடை மூலம் இந்த செய்தி சீதா பிராட்டிக்கு போகின்றது. இந்திரஜித் பிரம்மாஸ்திரத்தால் ஹனுமானை கட்டி இழுத்துச் செல்கிறான் என்ற செய்தியை கேட்டவுடன் சீதா பிராட்டி மனம் நொந்து போகின்றாள். ஆழி காட்டி என் ஆறு உயிர் காட்டினாய்க்கு, ஆழி காட்டி கை மோதிரத்தை காட்டி என் உயிரை காப்பாற்றினாயே ஹனுமனே, ஊழி காட்டுவேன் என்று உரைத்தேன், உனக்கு எல்லா வளமும் கிடைக்கும் என்று உரைத்தேனே, அது வாழி காட்டும் என்று உண்டு உன் வரை பயபாழி காட்டோ அரும் பழி காட்டினாயே. அதெல்லாம் அந்த நான் சொன்ன வார்த்தைகளெல்லாம் வீணாகப் போகின்றபடி, பழி என் பேர் வருகின்றபடி நீ பிரம்மாஸ்திரத்தினால் கட்டுப்பட்டு இந்திரஜித்தால் இழுத்துச் செல்லப்படுகின்றாயே என்று வருந்தினாலாம் பிராட்டி. இப்படிப்பட்ட ஒரு பிரபாவத்தை சொல்லுகின்ற வால்மீகி, அஹோ ரூப மகோ தைரிய மகோ சாத்த மகோத்யுதீஹி அகோ ராட்சசராஜஸ்ய சர்வலக்ஷணயுக்ததா என்று
ராவணனை பார்த்தவுடன் ஹனுமானுடைய மனம் எப்படி இருந்தது என்று சொல்லுகின்றார். பகைவனே ஆனாலும் அவனுடைய திறமையை மதிப்பது ஒரு சத்திரியனுடைய குணம். இங்கு மாருதி நினைக்கின்றார், அகோரூப மகோதைரியா, என்ன ஒரு அழகான ஸ்வரூபம், என்ன ஒரு காம்பீரியம். இப்படிப்பட்ட ராட்சசன் மட்டும் தர்ம சிந்தனையோடு இருந்திருந்தால் சகல லோகங்களும் இவனுக்கு கட்டுப்பட்டு இருக்குமே. இவனுடைய துர்புத்தியினால் இவனுடைய பராக்கிரமம் இழிந்து போகின்றதே என்று நினைத்தாராம் ஹனுமார். யத்யதர்மோ ந பலவான் ஸ்யாயதயம் ராட்சசேஸ்வராः ஸ்யாதயம் சுரஸ்லோகஸ்ய சக்ரஸ்யாபிரக்ஷிதாः. பலவானான இந்த ராட்சசன் மட்டும் தர்ம நெறியில் இருந்திருந்தால், அதர்மத்தை பக்கம் செல்லாமல் இருந்திருந்தால், சர்வ லோகங்களும் இவன் காலடியில் இருக்குமே. இவனை இந்திரனை விட பலசாலியாக லோகத்தை ஆள்வானே, எல்லோராலும் போற்றப்படுவானே என்று நினைக்கின்றார் அனுமான். இப்படி அனுமான் சிந்தித்துக் கொண்டிருக்கும் பொழுதே ராவணன் தன்னுடைய மந்திரி மூலம் அவனுக்கு இவனிடம் நேரடியாக பேசுவதற்கு ஒரு தயக்கம். காரணம் ராஜதர்மம். ஒரு தூதனிடம் மந்திரிமார்கள் தான் பேச வேண்டும். எடுத்த உடனே ராஜாவும் தூதனும் நேரடியாக பேசிக்கொள்ள முடியாது. தர்மத்தை சொல்லுகின்றார், ராஜ தர்மத்தை. ஆகையினால் தன்னுடைய மந்திரி மூலம் இவன் யார் என்று கேள் என்று சொல்லுகின்றார். அப்போ ராவணனுடைய மனசுல ஒரு பயம். என்ன பயம்னா, ராவணனுக்கு ஒரு சாபம், நந்தி பகவான் கொடுத்த சாபம். என்ன நந்தி பகவான் சாபன்றதுக்கு என்னன்னா, ராவணன் ஒரு நல்ல சிவபக்தன், சதாசர்வகாலனும் ஈஸ்வரனை தியானம் பண்ணக்கூடியவன், எல்லா நல்ல புத்தியும் இருந்தது. சற்றமுன் அனுமான் நினைத்தார் இல்லையா, இவ்வளவு பராக்கிரமசாலி, இவன் மட்டும் தர்மாத்மாவாக இருந்திருந்தால் இவனை யாராலும் வெல்ல முடியாது என்று. அதுபோன்று இவன் நல்ல சிவபக்தன். ஒரு சமயம் கைலாயம் சென்றிருந்த பொழுது ஈஸ்வரனும் அம்பாலும் தனித்திருந்த பொழுது துராக்கிரகமாக உள்ளே செல்ல முயன்றான். காவல் இருந்த நந்தி தேவர் இவனை தடுக்கின்றார். அப்பொழுது தன்னுடைய வலிமையின் மேல் கொண்ட அகங்காரத்தினால், சி போ குரங்கே என்று இடதுகையால் தட்டிவிட்டாராம் நந்தி பகவானை. அப்பொழுது நந்தி பகவான் சிரித்துக்கொண்டே, என்னையா குரங்கு என்றாய், ஒரு குரங்கினால் உனக்கு அழிவு உண்டாகும் என்று ஒரு சாபம் கொடுத்தாராம். அந்த சாபத்தை இப்பொழுது நினைத்து பார்க்கின்றான் ராவணன். ஒரு வானரம் விஸ்வரூபம் எடுத்துக் கொள்கின்றது, விஸ்வரூபம் எடுத்து இந்த லங்கா பட்டணத்தையே அழிக்கின்றது, எல்லா வீரர்களையும் எல்லா மந்திரிகுமாரர்களையும் அக்ஷயகுமாரனையும் கொன்று குவித்து விட்டது. இந்திரஜித் சென்றானோ அவன் பலத்தால் பிரம்மாஸ்திரத்தால் கட்டி இழுத்து வந்திருக்கின்றான். ஆகவே இது ஒரு வேளை அந்த நந்தி சொன்னது போல் நந்தி பகவானே குரங்கு ரூபத்தில் வந்துவிட்டானோ, நந்தி பகவானே எனக்கு காலனாக இங்கு வந்திருக்கின்றானோ என்று நினைத்தானாம் ராவணன். உடனே இவனை ராவணன் தன்னுடைய மந்திரியிடம் சொல்லி இவன் யார் என்று கேட்க, அப்பொழுது கேட்கின்றார், சங்காஹதாத்மா தௌத்யவிருதம் கிமேஷ பகவான் நந்தி பவேத் சாக்ஷாதிஹாததாகாம் நேமியோ குசிலியோ நெடுங்கணிச்சியோ தாமரை கிழவனோ தருகன் பல்தலை பூமி தாங்கும் ஒருவனோ பொருது முற்றுவான் நாமமும் உருவமும் கறந்து நன்னினாய். நீ யார்? வேறு மாறுவேடத்தில் வந்திருக்கின்ற நேமியோ, சக்கராயுதம் தாங்கிய அந்த மகாவிஷ்ணுவோ, குலிசியோ, வஜ்ராயுதபாணியாகிய இந்திரனோ, நெடும் கணிச்சியோ, நீண்ட சூலாயுதத்தை தன் கையில் வைத்திருக்கின்ற சிவபெருமானோ, தாமரை கிழவனோ, தாமரையிலே தோன்றுகின்ற அந்த பிரம்மதேவனோ, தருகன் பல்தலை பூமி தாங்கு ஒருவனோ, இந்த பூமியை தாங்குகின்ற 1000 படாகங்களையுடைய அந்த ஆதிசேஷனோ, வேறு உருவில் குரங்கு ரூபமாய் இங்கு வந்திருக்கின்றாயோ, நீ யார் என்று கேட்கின்றார். நின்று அசைத்து உயிர்க்கவர் நீலக்காலனோ, அதோட நிறுத்தல அவருடைய லிஸ்ட். நின்று அசைத்து உயிர்க்கவர் நீலக்காலனோ, தன் பாச கயிற்றினால் அனைத்து ஜீவராசிகளையும் மாயச் செய்கின்ற அந்த யமதர்மராஜனாக இருப்பாயோ, குன்று இசைத்து அயில் உர எறிந்த கொற்றனோ, தன்னுடைய வேலால் குன்றத்தை குத்தி
கிழித்த அந்த முருகப்பெருமானாக நீ இருப்பாயோ? தென் திசை கிழவனோ யமதர்மராஜனோ திசை நின்று ஆட்சியர் என்று இசைக்கின்றவர் யாருள் யாவன் நீ? இப்படிலாம் சொல்ற விதத்துல யாருப்பா நீன்ட்டு பயந்துட்டே கேட்கறா. ஏன்னா இந்த பராக்கிரமசாலிமல் யாரா நீன்னு கேட்டா ஒரு பலார்னு ஒரு அறை கொடுத்துட்டாருன்னா நாம நிர்மூலமா போடுவிட்டு சற்று தூரத்தில் நின்று கொண்டு, ஒரு எட்டிய தூரத்தில் நின்று கொண்டு, தப்பித்து ஓடுவதற்கு ஏதுவாக நின்று கொண்டு, யார் நீ என்று மந்திரி மூலம் கேட்கின்றான். கேட்டவுடனே அவனுக்கு யாரெல்லாம் ஞாபகம் வருது பாருங்க. முருகனை நினைக்கிறான், ஈஸ்வரன் நினைக்கிறான், பிரம்மாவை நினைக்கிறான், மகாவிஷ்ணுவை நினைக்கிறான், நந்தி பகவானை நினைக்கிறான். யாரா இருக்கும் இவர்? இப்படி ஒரு ரௌத்ரமா இருக்காரேன்ட்டு கடைசியில் ஒரு வேளை எனக்கு காரணாக தென் திசை கிழவனும், தென் திசை கிழவனா யமன், யமதர்மராஜனே இப்படி வந்திருக்கானோட்டு பயப்படுறான். அந்த நர்வேல்வியின் ஆக்கி ஆணையன் வந்துறவிடுத்தது ஓர் வயவெம்பூதமோ. அதெல்லாம் விட்டுட்டான். இவெல்லாம் நான் இல்லைன்னா அப்ப யாராவது அந்தணர்கள் வேள்வி பண்ணி அந்த வேள்வியில் என்னை கொள்வதற்காக ஏவிவிட்ட பூதமானி என்று கேட்கின்றான். முத்து ஒரு மலருளோன் இலங்கை முற்றுறச் சிந்து என திருத்திய திருக்கண் தெய்வமோ. பிரம்மனால் ஒரு ராட்சசன் உருவாக்கப்பட்டு இந்த லங்கையை அழிக்க வேண்டும் என்று குரங்கு ரூபத்திலே உன்னை அனுப்பி வைத்து விட்டானோ என்று பதறுகின்றான். யார் நீ? என்னை இங்கு எய்து காரணம்? நீ யாரியா? எதுக்காக இங்கு வந்தாய் என்று கேட்கின்றான். ஆர் உன்னை விடுத்தவர்? உன்னை அனுப்பி வைத்தது யார்? அரிய ஆணையால் சோர்விலை சொல்லிது. ஆகவே இது என் ஆணை, எல்லோரும் அறியும்படி நீ யார் என்பதை இங்கு சொல்ல வேண்டும் என்று சொல்லுகின்றான். தன்னுடைய மந்திரி மூலம் ராவணன். ராவணன் நேர சொல்ல இது எதையும் மந்திரி மூலம் கேட்கின்றான். இத்தனை கேள்விகளையும். விஷ்ணா பிரேஷிதோ வாபி தூதோ விஜயகாங்ஷினா நஹி தேவானரம் தேஜ ரூபமாத்திரம் து வானரம். அந்த மந்திரி பிரகஸ்தன் கேட்கின்றான், ஏ வானரமே, நீ ரூபத்தில்தான் வானரம் போன்று இருக்கின்றாய். ஆனால் நீ செய்துவிட்டு வந்திருக்கின்ற செயலை பார்த்தால் நீ வானரம் இல்லை என்பது தெளிவாகின்றது. நீ விஷ்ணுவோட தூதனாக இருப்பாயோ என்று கேட்கின்றான். உண்மையை கூறு என்றுகின்றான். இவன் விஷ்ணு தூதன் தானே. ராமன் யாரு? சாட்சாத் விஷ்ணு தான், விஷ்ணு தூதன் தான். அப்பொழுதும் அனுமானங்க என்ன சொல்லுவான்னா, நீங்க சொல்ற யாரும் நான் கிடையாது, நான் சாதாரணமான வானரம் என்று சொல்லுவான். எதுக்கு இதை வானரம்ட்டு திருப்பி அழுத்தி சொன்னான்னா, நந்தி பகவானுடைய சாபம் இவனுக்கு அடி வயிற்றுல இன்னும் கொஞ்சம் புளிய கரைக்கிட்டோம். வானரம் வானரம்ன்ட்டு இவன் திருப்பி சொல்ல சொல்ல நந்தி பகவான் கொடுத்த சாபம் இப்பொழுது சரியாக வந்து விட்டதோ என்று இவன் கலங்கட்டும் என்று நான் சாதாரண வானரம். ஏன் ராமதூதன் என்று சொல்லியிருக்கலாம், அது அப்புறமா சொல்ல போறான். முதல்ல இந்த கேள்விக்கெல்லாம் பதிலாக நான் சாதாரண வானரம் தான் என்று சொல்லுகின்றான். உடனே நீ சாதாரண வானரம் என்றால் ஏன் அசோகவனத்தை அழித்தாய் என்று கேட்கின்றான். காட்டுவாரின்மையால் கடிகாவினை வல்ல வந்தார்களை வீட்டினேன், பின்னும் மென்மையினால் உந்தன் மாட்டு வந்து காணும் மதியினால் காட்டுவார் இன்மையால் கடுகாவினை காட்டினேன். ஏன் நீ அசோகவனத்தை அழித்தாய் என்று கேட்டதற்கு காட்டுவாரின்மையால் கடுகாவினை வாட்டினேன் என்று சொல்லுகின்றார். எனக்கு உன்னை பார்க்கணும்னு ஆசையா இருந்தது, யாரும் என்னை கூட்டுன்னு போக மாட்டேன்றா, என்ன பண்ணா என்னை உங்ககிட்ட கூட்டுன்னு வருவான்னு யோசனை பண்ணேன். உடனே நான் அந்த நந்தவனத்தை அழித்தேன், அசோகவனத்தை அழித்தேன்ட்டு பதில் சொல்றான். சரி, ஏன் ராட்சசர்களை நந்தவனத்தை என்னை பார்க்கணும்னு அழிச்சிட்டு, சரி அப்ப ஏன்டா ராட்சசர்கள்லாம் அழிச்சேன்னா, அத்தனை பேர் அனுப்பினா அத்தனை பேரையும் ஏன் சாகடிச்சா என்று கேட்கிறான். அட போங்க, நீங்க அனுப்பினாலாம் சுத்த சோதாக்களா இருக்க. நான் அப்படி ஒரு தட்டுன்னு எல்லாம் பொத்துன்னு விழுந்துட்டாங்க. நான் என்ன பண்றது? ஒரு சிறு புழு பூச்சி கூட தன்னை யாராவது தாக்கினால் அதனால் இயன்ற அளவுக்கு எதிர்த்து நிற்கும். சாதாரண ஒரு புழு ஊர்ந்து போகும்போது ஒரு குச்சியை கிட்ட வைங்க, அப்படி நெளிஞ்சு எதிர்ப்பு காக்கும். ஒரு புழுவுக்கு கூட அந்த எதிர்க்கின்ற உணர்வு இருக்கின்ற பொழுது என்னை ஒருத்தர் அடிக்க வரனா நான் அவங்களை எதிர்க்காம எப்படி இருக்க முடியும்? நீ அனுப்பிச்சாலாம் என்னை சோளம் உலக்கன்னு வச்சுன்னு அடிக்க வந்தாங்க, வால் வேல்னு வச்சு குத்த வந்தாங்க. எனக்கு வேறு வழி கிடையாது, அவங்க சும்மா தட்டி விட்டதுக்கே அத்தனை பேரும் மாய்ந்து போய்விட்டார்கள். அவ்வளவு பலவீனமான ஒரு சேனையை நீ வைத்திருக்கிறாய், ஜாக்கிரதை என்றார் அனுமார்.
எப்படி அவனுடைய மனசெல்லாம் களைச்சி விடுறார் பாருங்க. என்னை கொல்ல வந்தார்களை வீட்டினேன், அவர்கள் என்னை கொல்ல வந்தார்கள், ஆகையினால் நான் அவர்களை கொன்றேன். இதில் என்ன தப்பு? பின்னும் மென்மையினால் உந்தன் மாட்டு வந்தது காணும் மதியினால். சரி, அப்புறம் ஏன் இங்கே வந்தேன்னா உன்னை பார்க்கணும்னு ஆசையாக இருந்தது. இவ்வளோ பேர் சாதாரணமாக ரொம்ப பலகீனமான வீரர்களை வைத்திருக்கிற இந்த ராஜன் எப்படி இருப்பான்னு பார்க்கணுன்னு எனக்கு ஆசை வந்துடுது. எல்லாரும் உன்னை பற்றி பராக்கிரமசாலின்னா நான் கூட வந்த உடனே உன்னுடைய காம்பீரியத்தை பார்த்து ஆஹா இவனுடைய பெருமை என்ன, இவனுடைய காம்பீரியம் என்னன்ட்டு மனசில் ஒரு நிமிஷம் யோஜனை பண்ணேன். ஆனால் உன் வீரர்கள் வந்து பார்த்த உடனே இந்த சோதாவான வீரர்களுக்கு யார் ராஜான்னு பார்க்கலான்ட்டு உன்னை பார்க்க வந்தேன்னு சொல்கிறார். உன்னை காணும் ஆசையால் இங்கு வந்தேன் என்று சொல்லுகின்றார். சரி, வந்துட்டே இல்லை, இப்போ சொல், நீ யார்? இப்பொழுது ராவணன் நேரடியாக கேட்கின்றான். என்ன இப்போ வானரம் சொன்ன உடனே பயம் ரொம்ப வந்துடுது. உயிர் மேல் ஆசை வந்ததுன்னா இந்த புரோட்டோக்கால்லாம் மறந்து போயிடும். புரோட்டோக்கால் என்ன? ராஜா நேரடியாக தன் கீழ் சிப்பந்திகளிடமோ அல்லது தூதர்களிடமோ பேச மாட்டான், மந்திரி மூலம்தான் வந்து பேசுவான். அப்படி இருக்க இத்தனை நிகழ்ச்சிகள் நடந்து இவன் விஷ்ணுவும் கிடையாது, சிவனும் கிடையாது, நந்தியும் கிடையாதுன்ட்டான், சாதா வானரன்றான். அப்போ நந்தி தேவருடைய சாபம் வந்துடுத்து. ஆகையினால பயம் வந்து நீ யார் என்று கேட்க இப்பொழுது சொல்லுகின்றான், நான் ராமதூதன். பெருமிதமாக சொல்லுகிறான், நான் ராமதூதன். தூதோ ஹமிதி விக்னோயோ ராகவஸ்ய மிதௌ ஜசாகா. நான் என்னை பற்றி சொல்லிக்கொள்ள வேண்டும் என்றால் நான் சுக்ரீவராஜனுடைய மந்திரி. மகாபிரபுவான ராமன் வாலியை வதம் செய்தது, சுக்ரீவனுக்கு மகுடாபிஷேகம் பண்ணி வைத்தார். சுக்ரீவன் கட்டளையில் நான் ராமதூதனாக வந்துள்ளேன் என்று சொல்லுகின்றார். ஏன் இங்க எந்த காரணமும் இல்லாம சுக்ரீவனையும் வாலியையும் கொண்டு வராருன்னு யோஜனை பண்ணணும். வாலி இருந்தானே மகாபராக்கிரமசாலி. அவன் வந்து திரிகால சந்தியாவந்தனம் பண்ணுவானான். அப்போ ஒவ்வொரு சந்தியாவந்தனத்துக்கும் ஒரு திசையில் இருக்கிற கடலுக்கு போயிட்டு அந்த கடலில் உட்காந்து சந்தியாவந்தனம் பண்ணிட்டு திரும்பி அடுத்தது கடலுக்கு போயிட்டு சந்தியாவந்தனம் பண்ணிட்டு வரான். இப்படிப்பட்ட மகா பலசாலியான வாலியை ஒரு சமயம் ராவணன் பார்க்கின்றான். ராவணனுக்கு தன்னுடைய வலிமையின் மேல் எப்பொழுதுமே ஒரு அகங்காரம் உண்டு, பெருமை உண்டு. ஏன்னா இந்திரலோகத்திலாமே ஆட்டி படைச்சு அடக்கி வச்சிருக்கன்னுட்டு இவன் யார்? இவன் ஒரு சாதாரணமான வானரன், பார்த்தால் பலசாலி போல் தோன்றுகின்றான். ஒவ்வொரு வேலைக்கு ஒரு கடலில் போயிட்டு சந்தியாவந்தனம் பண்ணுகின்றான்னு அவன் எங்கெங்கே போகிறானோ அங்கெல்லாம் போய் பார்த்தானா. இப்படி எல்லா கடல்லையும் போய் சந்தியாவந்தனம் பண்ண பார்த்த உடனே அவனுக்கு சிறு தொந்தரவுகள் கொடுக்கின்றான். முதலில் வாலி அதை சட்டை செய்யவில்லை. நகர்ந்து போய் என்னுடைய அனுஷ்டானத்தை கெடுக்காதே என்கின்றான். ஆனால் இவன் செல்லும் இடங்களெல்லாம் சென்று அவனுடைய அனுஷ்டானத்தை அவன் கெடுத்த பொழுது சும்மா கடன்ட்டு தன்னுடைய வாலினால் அப்படி ஒரு சுருட்டின்ட்டானான் ராவணனை. ஒரு மலையை கட்டி இழுக்கிற மாதிரி தன்னுடைய வாலினால் ராவணனை கட்டி கொண்டு மறுபடியும் ஒவ்வொரு கடலாக பறந்து போகிறான். போகிற போது மலையில் இந்த வால் அப்படி ஒரு கொஞ்சம் இறக்குவான், மலையில் ஒரு தட்டு, வாழை தூக்குவான், மறுபடியும் கடலில் போயிட்டு ஒரு முக்கு. இப்படி அவனை படாத அவஸ்தைகள் படுத்தி கொண்டு வந்து தன்னுடைய மாளிகைக்கு வருகின்றான் வாலி. வந்த பொழுது அவனுடைய குழந்தை அங்கதன் அப்பொழுது தான் பிறந்திருக்கான். குழந்தை தொட்டிலில் படுத்துட்டு இருக்கு. அப்பாவை பார்த்த உடனே சிரிக்கிறது. அப்போ தான் ஐயோ குழந்தைக்கு ஒன்றுமே வாங்கிட்டு வராது வந்துட்டோமேன்ட்டு போது தான் வாலில் கட்டியிருக்கிறது ஞாபகம் வருது. டேய், உனக்கு ஒரு 10 தலை பூச்சி வந்து பொம்மை கொண்டு வந்திருக்கேன்ட்டு தொட்டில் அந்த 10 தலை பூச்சியாக ராவணனை கட்டி விட்டானாம். யாரு? வாலி. அந்த நிகழ்வை இவனுக்கு நினைவுபடுத்தி ராமனுடைய பெருமையை நிலைநாட்ட பார்க்கின்றான் ஹனுமான். இதுதான் தோதனுடைய வேலை. நான் யார்? சுக்ரீவராஜனுடைய மந்திரி. மகாபிரபுவான ராமன் சுக்ரீவன் நிமித்தமாக வாலியை வதம் செய்தான். அந்த வாலி யாருன்னு உனக்கு ஞாபகம் இருக்கா? வாலினுடைய வலிமை எவ்வளவு என்று உனக்கு ஞாபகம் இருக்கா? உன்னை 10 தலை பூச்சின்ட்டு தன் குழந்தையினுடைய தொட்டிலே கட்டிவிட்டானே வாலி, அவனும் மாய்ந்து போனான், அவனுடைய வாலும் மாய்ந்து போய்விட்டது. யாரால்? என் பிரபு ராமனால் வாலி மாய்ந்து போனான் என்று சொல்லுகின்றான். அஞ்சலை அறக்க பார்விட்டு அந்தரம் எடவாலி மேலான் வாலும் போய் விளைந்ததன்றே. அப்படிப்பட்ட வாலியும் அழிந்து போனான், அவன் வாளும் அழிந்து போனது யாரால்? என் பிரபு ராமனால் என்று சொல்லி
அப்படிப்பட்ட ராமனுடைய தூதனாக நான் இப்பொழுது இங்கே வந்திருக்கின்றேன் என்று இவனுக்கு இன்னும் ஒரு பயத்தை ஊட்டுகின்றார் அனுமான். இதுதான் அரக்க அஞ்சலை, நான் சாதாரண வானரம்தான், ஆனால் என்ன வானரம் தெரியுமா, ராமதூதனாகிய வானரம் என்று சொல்லி அன்றே வாளும் போய் வெளிந்தது, அன்றைக்கே அவனுடைய வாளும் போச்சு, அவனும் போய் சேர்ந்து விட்டான்ட்டு சொல்லி வாலியினுடைய நிலைமையை, வாலி மாய்ந்து விட்டான் என்ற செய்தியை ராவணனுக்கு சொல்லி அந்த வாலி மாய்வதற்கு காரணமாக இருந்தது என் பிரபு ராமனுடைய வில்லாற்றல் என்பதை சொல்லி, அப்படிப்பட்ட ராமனின் தூதன் நான் என்பதால் நீ சரணாகதி பண்ணிவிடு ராமனிடம் என்று சொல்லி உபதேசம் பண்ணுகின்றான். மேற்கொண்டு ராவணன் என்ன பண்ணான்றத நாளைக்கு அனுபவிப்போம். நாராயணா. கவிதாக்கிய சிம்மாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேசாய வேதாந்த குரவே நமः. ஸ்ரீராம ஜய ஜய ராமா, 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 ஜய ஜய ராமா, ஜய ஜய ராமா.
அருளப்பாடு சஷ்டபராங் வேதேந்திர மகாதேசியன் அருளப்பாடு ஸ்ரீ ஸ்ரீனிவாசேந்திர மகாதேசியன் அருளப்பாடு ரங்கநாதேந்திர மகாதேசியன் அருளப்பாடு வேதாந்தேந்திர ஸ்ரீ மகாதேந்திரவடிவம் திருவருணம் ஜெயவம் Thank you.